அண்ணாசி தாண்டா எல்லாருக்கும் வெட்டி கொடு. காசா இது காசா? டேய் அதத்தான உன்கிட்ட வசூல் பண்ண வந்திருக்கேன். பாத்தியா என்னடா கிரிக்கெட்ல தோத்துட்டோமா? நம்ம ஏரியால கஜான ரவுடி முளைச்சிருக்கான். நம்ம பாரல வசூல் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஏரியாவுல இன்னொரு ரவுடியா இருக்க கூடாதுடா. ஒரு உரைக்குள்ள 2 கத்தி இருக்க கூடாது, இருக்க விடவும் மாட்டேன். சோப்ராஜ்க்கு அப்புறம் இந்த சர்ப்ராஜ் தான். நிறுத்து, இது எல்லாத்தையும் நிறுத்து. 20 வருஷமா பிடிக்கிறேன், திடீர்னு நிறுத்த சொன்னா எப்படி நிறுத்துறது? சர்ப்பு முப்பாடு சொன்னது இதே இல்ல, உன் ரவுடி சத்த. அதையும் நிறுத்த முடியாது. ஏன்? நீ நிறுத்த சொன்னது ஏன் ரவுடி இல்லையா? 50 பேர் வீட்டுல ஏறினா அடுப்புயா? என்ன சொல்ற? ஆமா, சைதாப்பட்டில 25 வீடு, தண்டியார்பட்டில 25 வீடு. இவனுக்கு இத்தனை சின்ன வீடா? என்ன சைதாப்பட்டில 25 வீட செயல் எடுக்க விட்டுருக்கேன், தண்டியார்பட்டில 25 வீட பிக் பாக்கெட் அடிக்க விட்டுருக்கேன். இதை நிறுத்தினா என் ரவுடி சத்தை நிறுத்தினா அத்தனை குடும்பம் நடுத்தலையா? பசி பட்டினி நிறுத்தித்தான் ஆகணும். முடியாது. நிறுத்தணும்டா நீ. அவங்க நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். யாரை நிறுத்த சொல்ற? எதை நிறுத்த சொல்ற? கார்பரேஷன் பஸ் ரோடெல்லாம் புகைய கட்டிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். குப்பை லாரி ஒரு இடத்துல குப்பையெல்லாம் அள்ளி ஊரெல்லாம் தூக்கிட்டு போகுது, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். அரப்பு பொலாடியில பொம்பளைங்க குடிக்கிற தண்ணிக்கு சண்டை போறாங்களே, அதை நிறுத்த சொல்லு, நான் நிறுத்துறேன். இதெல்லாம் நிறுத்த முடியாதுடா. ஏன்னா இதெல்லாம் தமிழ்நாட்டோட கலாச்சாரம்டா, கலாச்சாரம். ஆனா நீ நிறுத்தணும். முடியாது. வப்பேன். எதை வப்ப? நிறுத்த வப்பேன்டா. என் சவாலை ஏத்துக்கிறியா நீ? என்ன சவால்? பல்லால மூக்க கடிப்பியா? இதெல்லாம் ஏற்கனவே PS வீரப்பா நம்பியாரெல்லாம் சிரிச்சு முடிச்சிட்டாங்கடா. பல்லால மூக்க கடிப்பியா? யார் மூக்க கடிக்கணும்? ஓம் பல்லால ஓ மூக்க. என் தோல்வியை நான் ஒத்துக்கிறேன், என்னால முடியல. அதே மாதிரி உன் பல்லால மூக்க கடிச்சிட்டேனா இன்னையோட ரவுடிஸ்ட நிறுத்திடுறேன். இங்க கடி கடி பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன விஷயத்தையெல்லாம் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. என்னோட சிஷ்யன் சொத்தையே பண்ணுவான். சொத்த வித்தைய செஞ்சு சவால்ல ஜெயிச்சு காட்டுறா. டேய் சொத்த, பல்லால மூக்க கடிச்சு காட்டுறா. ஆட்டுக்க போதும், வாழ உரையில போடு. இவ்வளவு பெரிய ரவுடியா ஒரே ஒரு வார்த்தையில மாத்திட்டியப்பா. நீங்க எல்லாம் அண்ணாச்சி வீடுன்னு கேட்டீங்க இல்லையா? ஆமா. வாங்கடா. சர்பே, நீதான் இன்னைக்கு முதல் சவாரி, ஏதாவது மீட்டருக்கு மேல போட்டு கொடு. வழக்கம் இல்லாதெல்லாம் செய்ய சொல்லாத. ஒரு ஏசி கூட இல்ல, இதெல்லாம் ஒரு வண்டி. என்ன சர்பு, ஆளைய பார்க்க முடியல, எங்க போயிட்டு வரேன்? மாமா வீட்டுக்கு. புரியல? புரியலையே. வீட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன். தம்மா பத்த வைக்கிற? பின்ன வாயில அடுப்பாட பத்த வைப்பாங்க, தம்மு தான் பத்த வைக்கிறேன். என்ன அடிச்சுட்டு குடுப்பா. என்ன கேட்ட? அடிச்சுட்டு குடுப்பான்னு. இன்னொரு வாட்டி கேளு. அடிச்சுட்டு குடுப்பான்னு. இந்தா. ஏப்பா அடிச்ச? நீதான் அடிச்சுட்டு கொடுக்க சொன்ன. இதெல்லாம் நல்லா இல்ல. அப்ப கொடுத்துரு. இத சொன்ன. போட போட போட. தாங்க முடியல. இந்தாப்பா காசு. வரேன். என்ன சர்பே, 10 ரூபா குத்துரு எஸ்கே பாரு, ஏதாவது போட்டு கொடுப்பா. நான் மீட்டர் காசு தான் கொடுப்பேன், போட்டு கொடுக்க மாட்டேன். வரேன். அட ஏதாவது போட்டு கொடுப்பா. டேய், என் சர்வீஸ்லயே நான் போட்டு கொடுத்ததுலடா, என்னை கம்பல் பண்ணாதடா. போடா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீ போட்டு கொடுக்காம நான் உன்னை போக விட மாட்டேன். இப்ப நான் என்ன பண்ண உனக்கு? போட்டு கொடு. அவ்வளவுதானே? ஆமா. உன் காதை கொடு. இந்த ஏரியாவுல லாண்டரி கடை வச்சிருக்கானே சேகர்னு ஒருத்தன். ஆமா, நல்லா அழகா இருப்பான். கண்ணாடி போட்டு. அவனுக்கும் உன் பொண்டாட்டி முனிமாவுக்கும் பல வருஷங்களா கனெக்ஷன்டா. முனியம்மா, இதுக்கு தான் போட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். கேட்டா தானே இப்ப டென்ஷன் ஆகுறான் பாரு. என்னடா இது? ஆட்டோ சாமி, நான் புதுசு ஆட்டோ வாங்க போறேன் இன்னைக்கு. மீட்டர்ல கொஞ்சம் சூடு வைப்பேன், நீ தான் போலீஸ்ல இருந்து என்ன காப்பாத்தேன் சாமி. அடப்பாவி, தமிழ்நாட்டுல 5 நிமிஷம் அசையாம இருந்தா சிலையாக்கிடுறாங்களே. இன்னும் கொஞ்ச நேரத்துல காக்கா வாயில போட போகுது. நீ மீட்டர் தானே சூடு வைப்ப, நான் உனக்கே.
சீக்கிரம் வீட்டுக்கு போடா, இல்லாட்டி சேகர் லாண்டரி கடைக்காரன் நைட் டியூட்டி பாப்பான்டா. முனியம்மா வெரி குட் அவினாஷ். இனிமே கூப்பிடும்போது கோர்ட்டுக்கு வந்து வாக்குமூலம் தரணும். அவினாஷ் தைரியமா மேடம் உனக்கு போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிருக்காங்க. எப்பவும் கூட 2 கான்ஸ்டபிள் துணைக்கு இருப்பாங்க. நீ எதுக்கும் பயப்படாத. ஓகே. உனக்கு கூட தான். எனக்கு எதுக்கு மேடம்? ரொம்ப அவசியம். அவங்க எவ்வளவு கெட்டவங்கன்னா உனக்கும் தெரியல. வா போலாம். விஸ்வா இங்க வா. என்னண்ணே? வணக்கம். ஏரியாக்காரனுங்க மீட்டிங்ல என்ன பேசிட்டாங்கன்னு வந்து சொல்ல சொன்னேன்ல, ஏன் என்ன வந்து பார்க்கல? சொல்ற மாதிரி ஒண்ணும் நடக்கல. என்ன ஒண்ணும் நடக்கல? இது என்ன என்ன சோப்ராஜுக்கு கோர்ட் அமைச்ச சமன். அவன் இந்த ஏரியால இருக்கிற எல்லாத்தையும் மிரட்டுறதா இதுல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. கம்ப்ளைண்ட்ல யார் தெரியுமா கையெழுத்து போட்டிருக்கா? இந்த ஹோட்டல்காரன் தம்பி அவினாஷ். அவன் சின்ன பையன், அவன் என்ன பண்ண முடியும்? இது பாரு, எப்படியோ இந்த வாட்டி சமாளிச்சிட்டோம். என்ன சமாளிச்சாச்சு? ஏ விஸ்வா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, அவன் அனாவசியமா விஷயத்துல தலையிடுறான், அது அவனுக்கு நல்லதில்ல. யார் அந்த விக்ரமா? அவன் ஏதோ இந்த சோசியல் சர்வீஸ் அது இதுன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கான். அவன் ரொம்ப நல்லவன். உனக்கு எல்லாருமே ரொம்ப நல்லவங்க தான். நீ ஒண்ணு பண்ணு, அந்த விக்ரமை என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசிக்கிறேன். நானும் நிறைய தடவை சொல்லி பார்த்தேன், மத்தவங்க விஷயத்துல ஏன்டா தலையிடுறேன்னு. ஆனா அவன் என் பேச்சை கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஒருத்தர் சொல்லி பாருங்க, அவன் கேட்டாலும் கேட்பான். என்கிட்ட கூட்டிட்டு வா, நான் பேசி தீர்த்துக்கிறேன். சரி, அவன் கூட்டு வந்துருவான். சோப்ராஜ், போலாம். விக்ரம், விக்ரம், விக்ரம். யாரு? நான் தான். என்ன விஸ்வா? இல்ல, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இப்ப வா. இல்ல, முக்கியமான விஷயம்பா. அந்த ரயில்வே பிரிட்ஜ் கிட்ட கொஞ்சம் வந்துடுறியா? சரி, நீ முன்னாடி போ, நான் வந்துடுறேன். சரி. விஸ்வா, அடிக்கிறாங்க. சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு என்ன இது? சமாதானமா பேசுறேன்னு சொல்லிட்டு அவனை கொல்லிட்டியா? உன் தம்பி கிட்ட சொல்லி வை. உன்னை அவன மாதிரி கொல்லிடுவேனா? ஜாக்கிரதை. சரி, நீ போ. நீ ஏன்டா அவங்கிட்ட போய் தகராறு பண்ணிட்டு? அறிவு இருக்கா உனக்கு? சோப்ராஜ் உன்னையும் கொல்லிடுவான்டா. அவங்கிட்ட போய் சாரி சொல்லி தொலை. விஸ்வா, 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 ஏய் விஸ்வா, விஸ்வா, கூப்பிடுறேன்ல, என்ன நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்க? என்ன நான் உன்னை அடிச்சுட்டேன்னு கோவமா இருக்கியா? நீ சோப்ராஜ் அடிக்க போயிட்டிய. அவன் விக்ரம் சோப்ராஜ் பிசினஸ்ல ஏதோ தலையிட்டான்னு சொல்லி அவனை ஏதோ பண்ணிட்டு போறான். அதுக்கு நீ அவங்க கூட போய் தகராறு பண்ணிட்டு. விஸ்வா, நமக்கு அதெல்லாம் வேண்டாம். நீ அதே நினைச்சு டென்ஷன் ஆகாம பேசாம வீட்டுல போய் படுத்துங்க. இந்தா, எனக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வீட்டுல இரு, நான் வரேன். விஸ்வா,
நீங்க வீட்டுல என்ன கூட்டம்? திவ்யா மேடத்தோட அண்ணன் இறந்துட்டார் சார். எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா, எந்த பொருள் எடுத்தாலும் 2 ரூபா. சர்பே இவன் தான் சர்பே. ஏன்டா கடை போட்டுன்னு கேட்டதுக்கு சட்டையை பிடிங்கி வச்சுட்டான் சர்பே. மாமன் கொடுக்க மாட்டான் சர்பே. ஏய் யாரா நீ? சொல்றேன், நான் இந்த ஏரியாவுக்கு புதுசுப்பா. நான் உன்னை இந்த ஏரியால பார்த்ததே இல்லையே. அதனால தான்டா இந்த ஏரியாவுக்கு புதுசுன்னு சொன்னேன். வெண்ண ஏய் வார்த்தை நாக்கு. ஏய் சரி, யாதோ ஸ்பென்சர் பிளாசா ரேஞ்சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓபன் பண்ணிட்டான் வந்தா பிளாடி பிளாஸ்டிக் சாமான் விக்கிற பிளாட்ஃபார்ம் கரடா இது. மாமூல கட்டிட்டு கடையை நடத்துடா. நான் எதுக்குப்பா மாமூல் கட்டணும்? மாமூலு கட்ட மாட்டியா? சட்டை போடுறா. இந்த கடைக்கு ஏதுடா சற்று? என்ன உங்கால கேன பையலா இருக்கியா? டேய் டேய் டேய், சற்றுக்கு வெளியில தான்டா கடையே இருக்கு. வாயை கொடுத்து மானத்தை வாங்காதடா டேய். சரி பெண்ணு, இந்த சர்ஃபராஜ் கேக்குறேன், மாமூல் கட்ட முடியுமா முடியாதா? நான் அந்த சோப்ராஜுக்கே மாமூல் கொடுத்ததில்ல. உன்ன மாதிரி சோப் லாங்கிக்கலாம் மாமூல் கொடுக்க மாட்டேன்டா. என்ன விலை இதெல்லாம்? எதை எடுத்தாலும் 2 ரூபாடா. எதை எடுத்தாலுமா? ஏன்டா எத்தனை தடவை சொல்றது? ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு 2 ரூபா கொடுத்து தொலைஞ்சிட்டு போங்கடா. வரப்போ 2 ரூபா குடுறா. இந்த 2 ரூபா. ஆமா, எந்த பொருள் எடுக்க போற? கல்லாப்பெட்டி. கல்லாப்பெட்டிடா. நோ சவுண்ட். ஒழுங்கா மரியாதையா நியாயமா மாமூல் கிட்ட கொடுக்க வேண்டியதுடா. இப்ப பாரு, உன் வாயை வச்சே உன்னை மடக்கிட்டேன். டேய், அதுல என்ன கலெக்ஷன் இருக்கோ எடுத்துக்கங்கடா. சர்பு உனக்கு ஏதாவது? வேணாம்டா, வச்சுக்கங்கடா. பெரிய மனசுப்பா. இதோ பாருடா கடைக்காரா, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஏரியாவில் நீ கடை போட்டுக்க. நாளைக்கு உன் கடையை இந்த ஏரியாவுல பார்த்து மவன உன் ஃபேமிலியே இருக்காது. மீறி இருந்தா நான் ஏரியா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சரி, எவ்வளவு இருக்கும் பாரு. அதுக்கு பாதி. என்னடா நல்லா தான் இருக்கு. என்னடா இது கிண்டலா பண்ற? காலையில வசூலானதே 2 ரூபா தான்டா. 1.25 ரூபாய்க்கு டீயும் பண்ணு சாப்பிட்டது போக பேலன்ஸ் தான்டா அது. ஒன்னால 2 ரூபா போச்சு. நான் சரி போட. என்ன விஸ்வா? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மறுபடியும் தப்பு என்ன பண்ணிட்டு வந்திருக்கியா? விக்ரம் சாவு ஆக்சிடென்ட் இல்ல, மர்டர். அவன் சாகும்போது நான் பக்கத்துல தான் இருந்தேன். நான் தான் அவனை வீட்டுல இருந்து வெளியே கூட்டு வந்தேன். ஏதோ பேசி அனுப்பிச்சுடுவான் தான் நினைச்சேன். ஆனா
கொண்டுருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. யார் அவங்க? உள்ளவா. இந்தா ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுது. யாரு என்ன விஷயங்கிறது கோர்ட்ல வந்து சொல்லு. எதுக்கு மேடம் இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம்? அவன் செத்ததுக்கு நான் தான் காரணம்னு சொன்னேன்ல. அந்த கொலைகாரங்களை சப்போர்ட் பண்றியா? யாரை காப்பாத்தணும்னு நினைக்கிற? யாருக்கு பயந்துட்டு இப்படி மறைக்கிற? மனசாட்சி. பயப்படுறல சொல்ல வேண்டியதானே? யாரோ செஞ்ச தப்புக்கு தூக்குல தொங்க நீ தயாரா இருக்க. உன் நண்பன் சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நீ தயாரா இல்ல. யார் கொண்டது? யார் கொண்ட? கம் ஆன் டெல் மீ. உனக்கு அவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அண்ணன் விக்ரமனை கொண்ட கூட்டத்துல அண்ணனும் ஒருத்தர். ஆனா என் அண்ணன் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க. இதுக்கெல்லாம் காரணம் நான் தான். எனக்கு எந்த தண்டனை வேணாலும் வாங்கி கொடுங்க. அதனால ஸ்டேஷன் கூட போகாம நேரா இங்க வந்திருக்கேன். இந்த பார் விஸ்வா, பாசத்துக்காக நியாயத்தை சாவடிக்க கூடாது. இது நான் விக்ரமுக்காக கேட்கல. சோப்ராஜோட அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணுங்கிறதுக்காக கேட்கிறேன். நீ சொல்ல போற இந்த ஒரு உண்மைனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு விடிவு கிடைக்குமே. நான் என் அண்ணனை மட்டும் காட்டி கொடுக்க மாட்டேன். அடுத்தவங்க வயித்துல அடிச்சு பணம் பறிக்கிற கூட்டத்துல ஒருத்தன் தாண்டா உங்க அண்ணன். உன் அண்ணன் ஒரு தேர்ட் ரேட் பொறுக்கி, சாதாரண ஆளில ஒரு கொலைக்கார. ஒரு மிருகத்து மேல வச்ச பாசம் உன்னைய மிருகமாக்கிடுச்சுல. உன் அண்ணன் ஒரு பொறுக்கி ரவுடின்னு சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு கோவம் வருதே. அந்த விக்ரம் ஒரு நல்லவன், அப்பாவி. உன் கண்ணு முன்னாடி அவனை கொலை பண்ணிருக்காங்க. உனக்கு இருக்கிற அதே பாசம் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கும். உன் அண்ணனை பத்தி சொன்னதுக்கே உனக்கு இவ்வளவு வேகம் வருதே. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எவ்வளவு துடிப்பாங்க. ஒரு ரவுடியா இருந்த உனக்கு மனசாட்சி இருக்கும்னு நினைச்சேன். விஸ்வா, நீ பாசத்துக்காக அண்ணனை எழுந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நான் பாசத்தையே இழந்துட்டு நிக்கிறேன். என்னோட ஒரே தங்கச்சி மீனா போன வருஷம் மிஸ் மெட்ராஸ் காம்படிஷன்ல கலந்துக்கிட்டா, ஜெயிச்சுட்டா. அழகு அவளுக்கு அவார்டும் கொடுத்துச்சு, ஆபத்தையும் கொடுத்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேடம். தேங்க்யூ. இது என் பாஸ் சோப்ராஜ். Congratulations, you have done a good job. தேங்க்யூ. அக்கா, இவங்கெல்லாம் யாரு? இப்ப நீ மிஸ் மெட்ராஸ் ஆயிருக்க. நாளைக்கு மிஸ் இந்தியா ஆகலாம், மிஸ் வேர்ல்ட் ஆகலாம். நீ மிஸ் யூனிவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்படுறோமா? இதுல ஒரு கையெழுத்து போடு. எதுக்கு கையெழுத்து போடணும்? உங்க அக்கா கிட்ட எல்லா விவரமும் சொல்லியாச்சு. இதுல ஒரு கையெழுத்து போடு. என்னக்கா இதெல்லாம்? இது பாருமா, சோப்பு விளம்பரத்துல இருந்து குண்டூசி விளம்பரம் வரைக்கும் பேப்பர், டிவின்னு ஒவ்வொருத்தரும் உன்னுடைய அழகான முகத்தை காட்டணும்னு தனித்தனியா வந்து தொல்லை பண்ணுவானுங்க. அதெல்லாம் தேவையில்லைன்னு என்னுடைய பாஸ் சோப்ராஜ் உங்ககிட்ட ஒட்டு மொத்தமா ஒரு கையெழுத்து வாங்கலாம்னு நினைக்கிறாரு. ஜஸ்ட் அ கான்ட்ராக்ட். முதல்ல இங்க இருந்து எல்லாரும் வெளிய போங்க. நீ வேண்டான்னு சொன்னாலும் எவனோ ஒருத்த வந்து அக்ரிமெண்ட் போடத்தான் போறான். அதுக்கு பேசாம அவருக்கு போட்டுரு. இங்க பாருங்க, நான் ஹாபிக்காக தான் அழகி போட்டியில கலந்துக்கிட்டேன். பணத்துக்காக எந்த விளம்பரத்துல என்ன போஸ்ட் கொடுக்க நான் தயாரே இல்ல. இது பாரு, இப்ப நீ மட்டும் இதுல கையெழுத்து போடலன்னா உன்னையும் உங்க அக்காவையும் சோப்ராஜ் இதுல ஒரு கையெழுத்து போடு. என்ன மிரட்டுறீங்களா? உங்க ரவுடித்தனத்தை வேற எங்க வச்சுக்கோங்க. நான் இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். உங்க எல்லாரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்து கம்பி என்ன வச்சிருவேன். என்ன ரகு விட்டு போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க? ஏய், நான் நினைச்சது கிடைக்கலன்னா அழிச்சிருவேன். சோப்ராஜ் ப்ளீஸ் கொஞ்சம் பொறுமையா இரு. நான் கையெழுத்து வாங்கி கொடுக்குறேன்னு சொல்றேன்ல. கிழிச்ச என்னமோ பெருசா போலீஸ்க்கு போறேன்னு பிலிம் காமிச்சிட்டு இருக்கான். ஏய், இந்த ஏரியால சோப்ராஜுக்கு கை கட்டி கப்பம் கட்டுறவன் தான் இருக்கணும். என்ன கை நீட்டி பேசுறவனோட தலை இருக்காது. அவன் உன்னை கையெழுத்து போடுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். நீ போட மாட்டேன்னு அனுப்பிச்சிட்டு இருக்கியா? இந்த அழகு மூஞ்சி வச்சுட்டு தானே இவ்வளவு திமிரா பேசிக்கிட்டு இருக்க. ஏய், அதை நான் இல்லாம பண்ணிட்டா வா. அழகான மூஞ்சிய கடைசியா கண்ணாடியில பாத்துக்க. நீ பாத்துக்க. எனக்கு போடாத கையெழுத்த வேற எவனுக்கும் போடக்கூடாது. சோப்ராஜ், சோப்ராஜ்,
எங்களுக்கு எதுக்கம்மா இந்த வம்பு? சோப்ராஜ் எழுத்தா எங்க பொண்ணுங்களுக்கும் இதே நிலைமைதான். பண்ணுங்களே என் தங்கச்சியை காப்பாத்தணும்னு எவ்வளவு பேர்கிட்ட கெஞ்சினே தெரியுமா? கதவை திறந்து தலை காட்டினா கழுத்து போயினோட ஒரு பயம் வரல. ஒரே ஒருத்தன் சாட்சி சொல்லிருந்தா சோபராஜ்ங்கிறவன் எனக்கு உயிரோட இருந்திருக்க மாட்டா. விக்ரம் மாதிரி அப்பாவிங்க செத்திருக்க மாட்டாங்க. இது பார், இதுக்கப்புறம் உன் அண்ணன் மேல வச்சிருக்கிற பாசம் தான் முக்கியம்னா செத்து போனானே உன் நண்பன், அவன் தங்கச்சிக்கிட்ட போய் தைரியமா சொல்லு. உன் அண்ணன் சாவுக்கு நான் தான் காரணம், தண்டனை கொடுக்கறதா இருந்தா எனக்கு உடனே போய் சொல்லு. போ. ஏ விஸ்வா, நாளைக்கு உனக்கு பாக்ஸிங் காம்படிஷன்ல பிராக்டிஸ் பண்ணலையா? இல்ல, மனசு சரியில்லை. ஏ? நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? உங்க அண்ணனை பத்தி. என்னப்பா இவ்வளவு டல்லா இருக்கான்? ஏன்பா இன்னைக்கு என்ன நாள் சொல்லு அவங்கிட்ட. வெள்ளிக்கிழமை. நேத்தைக்கு வரைக்கும் வியாழக்கிழமை சொல்லிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை என்ன அர்த்தம்? டேய் சும்மா நீ வேற. இன்னைக்கு காதலர் தினம், வேலண்டைன்ஸ் டே. அப்படின்னா என்ன தெரியுமா? காதலனும் காதலியும் சந்திக்கிற நாள், காதலி இல்லாதவன் புதுசா காதலி தேடுற நாள், காதலி சரியில்லைன்னா அவளை மாத்துற நாள், மொத்தத்துல ஒரு ஆணும் பெண்ணும் சந்திச்சு சந்தோஷமா பேசி சிரிக்கிற நாள். இன்னைக்கு பார்த்து உன் காதலியை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்துருந்தீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவ கூட ஏதாவது கசமுசாவா, சண்டையா, இல்ல நாளைக்கு பாக்ஸிங்ன்றதுக்காக நீ அவளை சந்திக்காம இங்க வந்து தனியா உட்கார்ந்திருக்கியா? அவ கொடுக்கிற உற்சாகத்துல நல்லா பாக்ஸிங் பண்ண முடியும். அது உனக்கு தெரியுமா? காதலி இஸ் தி சீக்ரெட் ஆஃப் எனர்ஜி. இந்த பாரு, பூந்தமல்லியில இருந்து ஒரு குரூப் வந்து இங்க ஆட போகுது தெரியுமா? தண்டையார்பேட்ல இருந்து வேற ஒரு குரூப் வருது. இது போக அடையாறுல இருந்து அல்போன்ஸ்னு ஒரு ஃபிகர் வருது. இந்த மாதிரி நேரத்துல நீ இப்படி வந்து உட்கார்ந்துக்கலாமா? வா, நம்ம எல்லாம் ஜாலியா ஆடலாம் வா. ஏய் வந்துட்டேப்பா. ஏய் வந்துட்டாங்கப்பா. ஏய் பாப்பா பாப்பா பாப்பா. போயிட்டு வாங்க. போங்க வா. சரி ஓகே, நம்ம ஒரு ரவுண்ட் ஆடிட்டு வரலாம். அதுக்குள்ள அண்ணன் 2 ரவுண்ட் ஏத்து வாங்கப்பா.